மலேசியாவில் அந்நிய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கட்டண சுமை இருக்கக்கூடாது. ILO வலியுறுத்தல். மலேசியாவிற்கு வேலை தேடி வரும் அந்நிய நாட்டு தொழிலாளர்கள், குறிப்பாக நலிவடைந்த பிரிவினர், வேலை வாய்ப்புக்கான கட்டணங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இதர செலவுகளால் சுமைக்குள்ளாக்கப்படக்கூடாது என அனைத்துலக தொழிலாளர் அமைப்பான ILO வலியுறுத்தியுள்ளது. நேர்மையான மற்றும் நெறிமுறைமிக்க வேலை வாய்ப்பு நடைமுறைக்கு இக்கொள்கை மிகவும் முக்கியமானது என ILO தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கென 2019ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்துலக தரநிலையின்படி தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்கான எந்த ஒரு கட்டணத்தையும் அவர்களிடம் இருந்து வசூலிக்க கூடாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு வங்காளதேச தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவது தொடர்பாக மலேசியா இருதரப்பு ஒப்பந்தம் செய்திருந்தது. அதன்படி விமான கட்டணம் உட்பட மலேசியாவில் ஏற்படும் செலவுகளை முதலாளிகளே ஏற்க வேண்டும் என விதிகள் வகுக்கப்பட்டன. எனினும் 2023ஆம் ஆண்டு முதல் முறையாக வேலை அனுமதியுடன் மலேசியா வந்த பல வங்காளதேச தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட வேலைகள் அங்கு இல்லை என்ற அதிர்ச்சிகரமான புகார்கள் எழுந்துள்ளதாகவும் ILO தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.